Hi friends, welcome back to our channel Easy Way to Learn English. So, நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொனவுன்ஸ். அது பார்க்குறதுக்கு முன்னால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோடய சேனலில் நான் இங்கிலீஷ் கிராமர் டாபிக்ஸ் ஃபுல்லாகவே தமிழில் டீச் பண்ணுறேங்க, புரிகிற மாதிரி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் இருக்கீங்களா? வெளியில் போக பிடிக்கலையா? ஆனால் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணுமா? கவலையே படாதீங்க. பை மோட் ஆப்பில் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான திங்ஸை 20% ஆஃபரோட ஆர்டர் பண்ணிக்கலாம். வீட்டுக்கே டெலிவரியும் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ப்ரொனவுன்னா என்னங்க? நவுன்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியுமா? நவுன்னா பெயர் சொல். இப்போ ஒருத்தவங்களை கூப்பிட்றீங்க அப்படின்னா அவங்க பேரை சொல்லி தானே நீங்கள் கூப்பிடுவீங்க. அதே மாதிரி ஒரு ஆளுக்கு பேர் இருக்க மாதிரி ஒரு பொருளுக்கு, ஒரு இடத்துக்கு, ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் நமக்கு பேர் வச்சுருக்கோம். ஸோ அப்போ தான் அதை நம்ம மென்ஷன் பண்ண முடியும், அதை சொல்லி நம்ம கூப்பிட முடியும், அதை சொல்லி நம்ம பேச முடியும். ஸோ அந்த மாதிரி பெயர் சொல் வரக்கூடிய இடத்துல நம்ம வேறு ஒரு வார்த்தையை போட்டு பேசுகிறோங்க. அதுக்கு பேர் தான் ப்ரொனவுன். வேறு வார்த்தைனா என்ன வார்த்தை? இப்போ என்னோடய ஃப்ரெண்டு பேர் சீதான்னு வச்சுக்கோங்க. நான் சீதாவை பற்றி உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். என் ஃப்ரெண்டு பேர் சீதா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் எப்பயுமே படிச்சுட்டே இருப்பாள், அவள் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாள். ஸோ இப்போ நான் ஒரு 2-3 சென்டென்ஸ் அவங்கள பற்றி சொன்னேங்களா, அதில் நான் சீதான்னு ஒரே ஒரு தடவை தான் சொன்னேன். அடுத்து அவளை பற்றி இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கும்போது அவ அந்த மாதிரி தான் நான் சொன்னேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒவ்வொரு டைமும் சீதா சீதா சீதான்னு சொல்லிகிட்டே இருந்தேன்னா நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? நல்லாவே இருக்காது. ஸோ அவள் அப்படிங்கிற ஒரு ப்ரோனவுனை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நவுன் சீதா இருக்க வேண்டிய இடத்துல அவள் அப்படின்னு இன்னொரு வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தாங்க ப்ரொனவுன். அதே மாதிரி இங்கிலீஷில் என்னென்ன வார்த்தைக்கு என்னென்ன ப்ரொனவுன் போட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதை நான் உங்களுக்கு மேலே தெளிவாக எழுதியிருக்கேன். அதை ஒன் டைம் வாசித்து பாருங்கள், நானும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் உங்களை பற்றி பேசிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் இன்றைக்கி சீக்கிரமாகவே காலையில் எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் பேரை சொல்லியா சொல்லுவீங்க? இல்லையா, நான் தானே சொல்லுவீங்க. ஸோ நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ அப்படிங்கிற ப்ரொனவுனை யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறேங்க, நாளைக்கு நீங்கள் எனக்கு திருப்பி தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வில் கிவ் யூ 10 rupees அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அந்த யூங்கிற வார்த்தை தான் நீ இல்லைன்னா நீங்கள். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டுத்துக்குமே யூ தாங்க யூஸ் பண்ணணும். அதிலே ப்ளூரல் ஃபார்மும் அடங்கிருச்சு, சரிங்களா? அப்புறம் இப்போ நான் சொன்ன மாதிரி நான் ஒரு பையனை பற்றி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் பேர் ராம். நான் ஒவ்வொரு தடவையும் ராமை பற்றி பேசும்போது ராம் நான் பேரை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஃபஸ்ட் டைம் ராம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். செகண்ட் டைம் அவனை பற்றி நான் ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்? அவன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இல்லையா? ஸோ அந்த அவன்ற இருக்கிற இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணணும்? ஹி, ஹி அப்படிங்கிற ப்ரொனவுனை நான் யூஸ் பண்ணணும். இதே அவள் அது ஒரு பெண்ணாக இருந்தால் ஷி, ஷி அப்படிங்கிற ப்ரொனவுனை நான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு உயிரற்ற பொருளை பற்றி பேசிகிட்ருக்கேன், இல்லைனா ஏதோ ஒரு அனிமல், ஒரு பெட் அனிமலை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் என்ன சொல்லுவேன்? என் பெட் அனிமல் பேர் டாமி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நான் டாமி என்னைக்கு குளிப்பாட்டினேன், டாமிக்கு நான் இன்றைக்கி சாப்பாடு கொடுத்தேன், நான் டாமி கூட விளையாடினேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் என்ன சொல்லலாம்? டாமின்னு ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு நான் யூஸ் பண்ணுவேன்னா. ஸோ அந்த அதுங்கிறதுக்கு இங்கிலீஷில் இட் அப்படிங்கிற ப்ரொனவுனை நான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்களேன், இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அவங்க வராங்க, அப்புறம் அவங்க சாப்பிட்றாங்க, ஸ்டே பண்ணுறாங்க, போயிடுறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி சொல்வீங்க மற்றவங்ககிட்ட? தே கேம் டு ஆர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அந்த அவர்களெல்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணணுன்னா தேன்னா அவர்கள்.
தேங்கிறது அவர்களை மட்டும் குறிக்கிறதுக்கு கிடையாதுங்க. சில இடத்துல வந்து அவைகள் அப்படிங்கிற மீனிங்லேயும் வரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா? நான் என் தோட்டத்துக்கு போனேன். அங்கே நிறைய பூக்கள் பூத்திருந்துச்சு. அந்த பூக்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா? அப்படிங்கிறத நான் இங்கிலீஷில் சொன்னேன்னா எப்படி சொல்லுவேன்? ஐ வென்ட் டு மை கார்டன், ஐ சா சம் ஃப்ளவர்ஸ், தே ஆர் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த இடத்துல தே ஆர் ஸோ பியூட்டிஃபுல். இப்போ இந்த தேங்கிறது அவர்களை சொல்லலை, அந்த பூக்களை நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி அவைகள்ங்கிற மீனிங்லையும் தே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், நான் சொல்கிறதுக்கு ஐ சொல்லுவீங்க. நாங்கள், நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் சேர்த்து, இல்லைனா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து நாங்களாம் அங்கே போனோம், நாங்களாம் அங்கேருந்து வந்தோம் அப்போல்லாம் நீங்கள் சொல்லணுன்னா என்ன யூஸ் பண்ணணும்? ப்ரொனவுன் வி, WEV அப்படிங்கிற ப்ரொனவுனை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்களேன், தெம் அப்படின்னு ஒரு ப்ரொனவுன் இருக்குது. அவர்களை, அவைகளை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இது சென்டென்ஸோடு பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு புரியாது. பின்னால் எக்ஸசைஸ் பார்ப்போம் இல்லைங்களா, அப்போ புரியும். இப்போ அவளுடைய, அவனுடைய, திஸ் இஸ் ஹிஸ் புக், திஸ் இஸ் ஹர் புக் அப்படின்னு சொல்லும்போது ஹெர், ஹிஸ் எல்லாம் அவளுடைய, அவனுடைய அப்படின்னு சொல்லும்போது, அதனுடைய அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அப்படின்னு சொல்லணும். தேயர்ஸ் அப்படின்னா அவர்களுடையது, இந்த வீடு அவங்களோடதுப்பா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? that house is theirs அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. this is their car, இது அவர்களுடைய கார் அப்படின்னு சொல்லும்போது தேயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். மீ அப்படிங்கிற வேர்டு எங்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சென்டென்ஸை பொறுத்து கொஞ்சம் மாறுங்க. இருந்தாலும் நான் இங்கே கொடுத்துருக்கேன், எனக்கு, என்னிடம் அந்த மாதிரி மீனிங் வரும்போது இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதை சென்டென்ஸோடு பார்க்கும்போது என்னென்ன சேஞ்சஸ் வருதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ப்ரொனவுன்ஸை மட்டும்தாங்க. ஸோ நவுன் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு வேர்டை நீங்கள் போட்டு ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, அதான் ப்ரொனவுன். அதில் தான் என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ், அதுக்கு என்னென்ன அர்த்தங்கிறதையும் நான் தமிழில் தெளிவாகவே சொல்லிட்டேன். இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம் வாங்களேன். Pick out the pronouns in the following sentences and say what each one stands for. ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸில் வரக்கூடிய ப்ரொனவுன் என்னன்னு கண்டுபிடிச்சி அது எந்த வார்த்தையை, எந்த நவுனை குறிக்குதுங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். When the tiger saw the woman, it sprang upon her. அந்த டைகர் வந்து அவளை பார்த்தோன்னே அவன் மேலே பாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல அது அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோமா, அந்த இட்டுங்கிறது இங்கே யாரை குறிக்குது? டைகரை. The girl lost a bangle but later she found it near her bed. இந்த சென்டென்ஸை நல்லா பாருங்களேன். ஒரு பொண்ணு அவளோட வலையில் தொலைச்சிட்டாலாம், ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதை அவளோட பெட்டுக்கடியில் அவள் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 3 ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ஷீ, அப்புறம் இட், அப்புறம் ஹெர். ஷீனா இங்கே அவள்ங்கிற மீனிங்கில் வருது. ஈட்டுனா அதைங்கிறது எங்கே? அந்த பேங்கில் அப்படின்னு சொல்லுது. ஹெர்னா அவளுடைய பெட்டுக்கு கீழே, அந்த ஹெருங்கிறது அவளுடைய அப்படிங்கிற மீனிங்கில் வருது. தேர்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். The child saw a ball and tried to get it. குழந்தை ஒரு பந்தை பார்த்துச்சு, அதை எடுக்க ட்ரை பண்ணுச்சு. அந்த இடத்துல அதை அப்படிங்கிறது பாலை குறிக்குது. Just listen to him, he must be mad to talk so. அவன் பேசுகிறத கேளுங்க, அவன் ஏதோ சொல்ல போகிறான், அவனுக்கு பேசணும்னு ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹிம், லிசன் டு ஹிம், அவனை கேளுங்க, அவன் பேசுகிறத கேளுங்க அப்படின்றது. அவன் லிசன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த அவனைங்கிற இடத்துல ஹிம்முனும், அடுத்து பார்த்திங்கன்னா ஹீங்கிறது அவனை குறிக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். பை தெம், தே ஆர் த பெஸ்ட் மேங்கோஸ் இன் த ஷாப். பை தெம், அவைகளை வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதை? தே ஆர் த பெஸ்ட் மேங்கோஸ் இன் த ஷாப். இந்த கடையில் இருக்கக்கூடிய மேங்கோஸ்லேயே அந்த மேங்கோஸ் தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற இடத்துல தெம், தே ரெண்டுமே ப்ரொனவுன்ஸ். மைசர் பாட் எ லம்ப் ஆஃப் கோல்டு. மைசர்னால் ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்கல்ல, காசு செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க இல்லையா, அவங்கள தான் மைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணாராம், ஒரு லம்ப் ஆஃப் கோல்டு, மொத்தமாக ஒரு தங்க கட்டியோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கினார், கோல்டு வாங்கினார். அதை என்ன பண்ணாராம், ஹி பரீட் இட் இன் அ ஹோல், ஒரு
குழியை தோண்டி அதில் புதைச்சி வச்சுட்டாராம். ஏன்னா செலவாயிடக்கூடாதுல, காணாமல் போயிடக்கூடாதுல, அதுக்காக. ஸோ இந்த இடத்துல ஹீ அப்படிங்கிறது அந்த மைசரை குறிக்குது. Some boys found a nest in a tree. It was wonderful. They found 5 eggs in it. இதில் பாருங்களேன், இட் அப்படிங்கிறது 2 இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து தேங்கிற ப்ரொனவுனையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்களேன், இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் அப்படின்னா எது ஒண்டர்ஃபுல்? அந்த நெஸ்ட்டு, அதுதான் இங்கே குறிக்குது. நெஸ்ட்டு தான் ஒண்டர்ஃபுல். தேங்கிறது யார்? அந்த சம் பாய்ஸை சொல்கிறாங்க. ஃபவுண்ட் 5 எக்ஸ் இன் இட். இன் இட்டுங்கிறது அகெயின் அந்த நெஸ்ட்டை தான் குறிக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், த லார்க் இஸ் சிங்கிங் கெய்லி. லார்க்குங்கிறது ஒரு சிங்கிங் பேர்டுங்க, அதுதான் லார்க். அது ஒன் டைப் ஆஃப் பேர்ட். அது ஒரு பாட்டு பாடக்கூடிய ஒரு பறவை. கெய்லினா சந்தோஷமாக பாட்டு பாடுச்சான். இட் லவ்ஸ் த பிரைட் சன். அது அந்த சூரியன் உதிக்கும் போது தான் அந்த குருவியெல்லாம் பாடும். ஸோ அந்த சத்தம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது வந்து அந்த பிரைட் சன்னை ரொம்ப பிடிச்சதுனால, அது அந்த சூழல் ரொம்ப பிடிச்சதுனால அவ்வளோ அழகாக பாட்டு பாடிச்சான். ஸோ இந்த இடத்துல இட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த லார்க்குங்கிற பேர்டை குறிக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன் டே த பாய் took his breakfast and ate it by a purling brook. ஒரு நாள் ஒரு பையன் அவனோட பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்தான். இந்த இடத்துல அவனுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறதுல ஹிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏட் இட், சாப்பிட்டான். ஏட் இட் அப்படிங்கிறது அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை குறிக்குது. பை அ பர்லிங் ப்ரூக். பர்லிங்னா சத்தத்தை எழுப்பக்கூடிய, ப்ரூக் அப்படின்னா ஒரு சிறிய நீரோடை அப்படின்ற அர்த்தத்தில் வரும். ஒரு நீரோடைக்கு பக்கத்தில் உட்காந்து அவன் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. I met a little cottage girl. She was 8 years old, she said. I met, நான் சந்தித்தேன். ஸோ இந்த இடத்துல நான், பெயருக்கு பதிலாக நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ ஐங்கிறது ஒரு ப்ரொனவுன். அடுத்து பாருங்களேன், ஷீ அப்படிங்கிறது அந்த கேர்ளை குறிக்குது. அப்புறம் அகெயின் ஒரு ஷீங்கிறதும் அந்த கேர்ளையே தான் குறிக்குது. ஸோ இப்போ எப்படி ப்ரொனவுன் எந்த மீனிங்கில் வருது, அதை எப்படி யாரை குறிக்குது அப்படிங்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிச்சுனாலே ஈஸியாகவே நம்ம பேசிடலாம். ப்ரொனவுனை வச்சு சென்டென்ஸ் நிறையா மேக் பண்ணலாம். எக்ஸசைஸ் 2 பாருங்களேன். சேஞ்ச் சம் ஆஃப் த நவுன்ஸ் இன்டு ப்ரொனவுன்ஸ் இன் த ஃபாலோயிங். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு பேசி காட்டினேன் இல்லையா, திரும்ப திரும்ப சீதாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி தாங்க இங்கே கொடுத்துருக்க 6 சென்டென்ஸும் இருக்கும். எந்த ப்ரோனவுனுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே நவுன்ஸையே ரிப்பீட்டடாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதோட அர்த்தத்தை புரிஞ்சு எங்கெல்லாம் என்னென்ன ப்ரோனவுன் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம், ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். த கேர்ள் சாங் ஸ்வீட்லி. அந்த பொண்ணு ரொம்ப ஸ்வீட்டாக இனிமையாக பாடினா. த பீப்புள் லிசன் டு த கேர்ள். மக்கள்லாம் அவள் பாடினதை கேட்டாங்க. இந்த இடத்துல என் வாயிலேருந்தே வந்துருச்சு அவள் பாடினதை அப்படின்னு. இந்த இடத்துல டு த கேர்ள்னு கொடுத்துருக்காங்களா, அந்த த கேர்ளுக்கு பதிலாக நம்ம என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணோம்? அவள் பாடினதை, அவளை கவனித்தார்கள். அந்த இடத்துல அவளைங்கிற இடத்துல ஹர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம். அவள் அப்படின்னா தான் ஷீ. அவளை கவனிச்சாங்கன்னு சொல்லும்போது ஹர் அப்படிங்கிற ப்ரொனவுனை யூஸ் பண்ணோம். அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருச்சு? த பீப்புள் லிசன் டு ஹர், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்களேன், த பீப்புள் லைக்டு த கேர்ள். இதை எப்படி மாற்றலாம்? த பீப்புள் அகெயின் வருது. அவங்களுக்கெல்லாம் அவளை பிடிச்சி போச்சு அப்படின்னா என்ன சொல்வீங்க? தே லைக்டு ஹர். தேங்கிறது ஒரு ப்ரொனவுன். தேங்கிறது அந்த பீப்புளை குறிக்குது. லைக்டு ஹருங்கிறது அந்த பொண்ணை குறிக்குது. தே லைக்டு ஹர். அதுக்கப்புறம் பாருங்கள், த பீப்புள் திரும்ப வருது. த பீப்புள் கேவ் த கேர்ள் மணி. இதை எப்படி மாற்றலாம்? அந்த பீப்புளுக்கு பதிலாக தே கேவ் ஹர், அவளுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்களா, அவளுக்குன்னு மீனிங் மாறிடுச்சு. அப்போ அந்த ஹெருங்கிற ஒரு வார்த்தையும் எந்தெந்த இடத்துக்கு ஏற்றப்பில் மாறிட்டே இருக்குது பாருங்க. அவளுக்கு என்ன கொடுத்தாங்க? மணி, காசு கொடுத்தாங்க. ஸோ தே கேவ் ஹர் மணி. ஸோ இந்த இடத்துல 3-4 சேஞ்சஸ் பண்ணியிருக்கோங்க. 1 2 3 4 5 சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே ப்ரொனவுன்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சென்ஸ் பார்க்கலாம். தீஸ் சோல்ஜர்ஸ் ஆர் wounded. காயப்பட்டுட்டாங்க, சரிங்களா? தீஸ் சோல்ஜர்ஸ் மஸ்ட் கோ டு ஹாஸ்பிட்டல். அவர்களெல்லாம் எங்கே போகணும்? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்போ தீஸ் சோல்ஜர்ஸ் அகெயின் வர்ற இடத்துல நம்ம தேன் சேஞ்ச் பண்ணிடலாமா? அவர்கள்னு. தே மஸ்ட் கோ டு ஹாஸ்பிட்டல். அப்புறம் த டாக்டர்ஸ் வில் ஹீல் தீஸ் சோல்ஜர்ஸ். அகெயின் தீஸ் சோல்ஜர்ஸ் வருதா? இந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்ணாமல் விட்டுருக்கேன் பாருங்கள். த டாக்டர்ஸ் வில் ஹீல் தெம். அவர்களை
டாக்டர் என்ன செய்யணும்? குணப்படுத்தணும். ஹீல்னா என்னது? குணப்படுத்துறது. த டாக்டர்ஸ் வில் ஹீல் தெம். அதுக்கப்புறம் பாருங்கள், த டாக்டர்ஸ் அகெயின் வருது. அவர்கள் நீங்கள் மாற்றிருங்க. தே வில் நாட் மேக் த சோல்ஜர்ஸ் பே மணி. இந்த இடத்துல தே வில் நாட் மேக் த சோல்ஜர்ஸ் அகெயின் வருதா, அந்த இடத்துல திருப்பியும் தெம்னு மாற்றிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல வந்து தி சோல்ஜர்ஸ்லையும் தெம்னு மாற்றிருக்கோம். இந்த லாஸ்ட் சென்டென்ஸில் தெம்னு மாற்றிருக்கோம். தே வில் நாட் மேக் தெம் பே மணி. அவர்கள்ட்ட இருந்து காசு வாங்க மாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன், அ பாய் சா அ மேங்கோ. ஒரு பையன் ஒரு மாம்பழத்தை பார்த்தான். த பாய் வாண்டட் த மேங்கோ. ஸோ இந்த இடத்துல எப்படி மாற்றலாம்? த பாய்க்கு பதிலாக ஹீ யூஸ் பண்ணிக்கலாமா? அவனுக்கு அந்த மேங்கோ வேணும். ஹீ வாண்டட் இட். அந்த மேங்கோங்கிறதுக்கு பதிலாக என்னது? அது வேணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹீ வாண்டட் இட். த பாய் செட். அதுக்கு பதிலாக என்ன மாற்றிடலாம்? ஹீ செட். த மேங்கோ இஸ் ரைப். அதை மாற்றக்கூடாதுங்க, அது அப்படியே தான் இருக்கணும். கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற வேர்ட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்கள், த பாய் டுக் த மேங்கோ. அதை எப்படி மாற்றலாம்? ஹீ டுக் இட். இங்கிலீஷுங்கிற ஒரு லாங்குவேஜே வந்து ஷார்ட்டாக பேசக்கூடிய லாங்குவேஜ் தாங்க. ரொம்ப அதிகமான வார்த்தைகளை போட்டுக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. எந்த அளவுக்கு ஷார்ட்டாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அது வந்து மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம் பாருங்கள். ராமா சா அர்ஜுன். ராமா வந்து அர்ஜுனை பார்த்தான். ராமா கால்ட் அவுட் டு அர்ஜுன். ராமாவை கூப்பிட்டான், பேச அழைத்தான், அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல ராமா இருக்கிற இடத்துல ஹீ போட்டுக்கலாம். அர்ஜுன் இருக்கிற இடத்துல வந்து ஹிம் யூஸ் பண்ணிக்கலாம். ஹீ கால்ட் அவுட் ஹிம். டு ஹிம் வேணால் ஹிம் அப்படின்னு வச்சுக்கலாம். அவனை கூப்பிட்டான். அப்புறம் என்னாச்சு? அர்ஜுன் ஆன்சர்ட் ராமா. அர்ஜுன் வந்து ராமாவுக்கு ஆன்சர் பண்ணான். இப்போ இதை வந்து அர்ஜுனுக்கு பதிலாக ஹீங்கிற ப்ரொனவுனும் ராமாவுக்கு பதிலாக ஹிம் அப்படிங்கிறதும் வச்சுக்கலாம். ஹீ ஆன்சர்ட் ஹிம். அர்ஜுன் வந்து ராமாவுக்கு ஆன்சர் பண்ணான். இந்த இடத்துல ரெண்டுமே ஹீ இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். யார் யாரை கூப்பிட்டா, யார் யாருக்கு ஆன்சர் பண்ணா அப்படின்ற இடத்துல. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த ராமாவை மட்டும் செகண்ட் சென்டென்ஸில் சேஞ்ச் பண்ணாமே வச்சுக்கலாம். ராமா கால்ட் அவுட் டு அர்ஜுன் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணாமே வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தானே நெக்ஸ்ட் சென்டென்ஸோட மீனிங் புரியும். ஹீ ஆன்சர்டு ஹிம். இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிடும். ராமா தான் வந்து அர்ஜுனை கூப்பிட்டான், அவனுக்கு ஆன்சர் பண்ணானா புரிஞ்சு போச்சு. அர்ஜுன் தான் ராமாவுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ செகண்ட் சென்டென்ஸில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணாமே வச்சுக்கலாம். ஹீ ஆன்சர்டு ஹிம் மாற்றிட்டோம். தேர்ட் சென்டென்ஸ். ஃபோர்த் ஒன் பாருங்களேன். ராமா அண்ட் அர்ஜுன் வெண்ட் அலாங் டுகெதர். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்க. இந்த இடத்துல தே அப்படிங்கிற ஒரு ப்ரொனவுனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தே வெண்ட் அலாங் டுகெதர் அப்படின்னு. அடுத்து பாருங்களேன், ஐ சா ராமா அண்ட் அர்ஜுன். நான் அவர்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ சா தெம். அகெயின் ராமா அண்ட் அர்ஜுன் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த சென்டென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். ஐ ஹர்ட் அ பெக்கர் ஆஸ்கிங் ஃபார் ஆர்ம்ஸ். ஒரு பிச்சைக்காரர் வந்து உதவிக்காக வந்து கூப்பிட்றத நான் கேட்டேன். ஃபார் ஆர்ம்ஸ் அப்படின்னா ஒரு உதவி எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ த பெக்கர் வாஸ் வெரி ஓல்ட் அண்ட் வீக். ஸோ அகெயின் பெக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பெக்கர் பதிலாக ஹீங்கிற ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாமா? ஸோ ஹீ வாஸ் வெரி ஓல்ட் அண்ட் வீக். ஐ கேவ் த பெக்கர் அ ருபி. நான் அந்த பிச்சைக்காரருக்கு ₹1 கொடுத்தேன் அப்படின்ற இடத்துல ஐ கேவ் ஹிம். இந்த இடத்துல ஹிம் அப்படிங்கிற ப்ரொனவுனை யூஸ் பண்ணணும். அவருக்கு கொடுத்தேங்கிறதுனால ஐ கேவ் ஹிம் அ ருபி. த பெக்கர் டுக் த ருப்பி அண்ட் தேங்க்டு மீ. இந்த இடத்துல த பெக்கருக்கு பதிலாக ஹீயும் ருப்பிக்கு பதிலாக இட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஹீ டுக் இட். த ருப்பி எடுத்துகிட்டு தாங்க இட்டு போட போகிறோம். நீங்கள் வந்து ஹீ டுக் த இட்டுன்னு போட்டிங்கன்னா மீனிங் வராது, கரெக்டாக வராது. சரிங்களா? அந்த த ருப்பியை எடுத்துகிட்டு தான் என்ன போடுறோம்? இட். ஹீ டுக் இட் அண்ட் தேங்க்டு மீ. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் ஒன் பாருங்களேன். ஐ ஹாவ் அ லிட்டில் போனி. போனினா ஒரு சின்ன குதிரை இருந்துச்சு, நான் வச்சுருந்தேன். ஐ லென்ட் த போனி டு அ லேடி. லென்ட்னா வாடகைக்கு கொடுக்கறது, கடனாக கொடுக்கறது. சரிங்களா? கொடுத்தேன் ஒரு லேடிக்கு. ஸோ அதை கொடுத்தேன்னு சொல்லுவோமா? அந்த இடத்துல த போனிக்கு பதிலாக இட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஐ லென்ட் டு அ லேடி. த லேடி ரோடு த போனி. இந்த இடத்துல பாருங்களேன், த லேடிக்கு பதிலாக அகெயின் ஷீ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷீ ரோட். த போனிக்கு பதிலாக ஷீ ரோட் இட். ஷீ ரோட் இட் த்ரூ த மேர். புல்வெளியில் அவங்க ஓட்டிகிட்டு போனாங்க.
ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து எல்லாத்தையுமே தமிழில் சொல்லிட்டேங்க. இது புரிஞ்சிருச்சுன்னா இனிமேல் உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ப்ரொனவுன்கிறது ஒரு பிக் பார்ட் இங்கிலீஷ் பேசுகிறதுல. சரிங்களா? இதை எப்படி எங்கே எதை யூஸ் பண்ணுன்றது தமிழில் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா போதும், இங்கிலீஷில் ஈஸியாகவே அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.